கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம வந்து 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் நேற்று தினத்தில் பார்த்தோம். 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 20ல லாஸ்ட்ல கொஞ்சமும் 22வது அதிகாரத்துல கொஞ்சமும் அடுத்தல 2வது அதிகாரத்துல 2 ராஜாக்கள்ல 1வது அதிகாரம் பார்த்தோம். 2 ராஜாக்கள் 1வது அதிகாரத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆகாப் ராஜா பிறகு அகசியா ராஜா, ஆகாப்புடைய மகன் அகசியா ராஜா இருந்தாரு. அவர் வந்து கிராதியிலிருந்து மேல் வீட்டிலேருந்து கிராதி வழியா கீழே விழுந்து வியாதியில் இருந்ததுனால பிழைப்பனா பிழைக்கல மாட்டேன்னு சொல்லி கர்த்தரை தேடாதபடிக்கு எக்ரோன் ராஜாவை தேடினதுனால கர்த்தர் என்ன செஞ்சாரு, எலியா தீர்க்கதரிசி மூலமாக அவன் ஏறின கட்டிலேருந்து இறங்க மாட்டான், செத்து போவான் அப்படின்னு சொன்னாரு. அதன்படியாக நடந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அகசியா ராஜா இறந்து போனோன்னா அகசியா ராஜா குழந்தை கிடையாது, குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால ஆகாப் ராஜாவுடைய மகன் தான் அகசியா. அதே போல ஆகாப் ராஜாவுடைய மகன் தான் யோராம். இந்த யோராம் என்ன செஞ்சா, யூதாவின் ராஜா யோசபாத்து அரசாட்சி செஞ்சுட்டு இருக்கிற நேரத்துல இஸ்ரவேலுக்கு ஆகாப்புடைய மகன் யோராம் என்ன செய்யறான், ராஜாவா வாங்குறான்னு சொல்லி நம்ம நேற்று தினத்துல பார்த்தோம். இந்த தினத்துல வந்து என்ன பாக்குறோம்னா 2வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்துல என்ன அப்படின்னா, இப்ப கர்த்தர் என்ன செய்றாரு, எலியாவை கொண்டுதான் இப்ப ஆகாப்பிட்ட மற்றவங்கிட்ட எல்லாம் தீர்க்கதரிசனமா கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த எலியா தீர்க்கதரிசியை கர்த்தரை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாட்கள் வந்துருச்சு, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போறாரு இப்போ. அதனால கர்த்தர் என்ன செய்றாருன்னா, அந்த எடுத்துக்கொள்ள போயிற போது எலியா வந்து என்ன செய்யறான், கர்த்தர் வந்து இப்ப எலியாவை எடுத்துக்கொள்ள போறாருன்னு தெரிஞ்சோடனே எலிசா தீர்க்கதரிசி என்ன செஞ்சாரு, எலியாவை விட மாட்டுக்காரு. ஏன்னா எலியா தீர்க்கதரிசிக்கு கை கழுவதுக்கு முத கொண்டு தண்ணீர் வார்த்தது தான் எலிசா. அது நம்ம வர்ற அதிகாரத்துல வரும். அப்படி எலியாவுக்கு என்ன செய்யறாரு, எலிசா பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாரு. அந்த சமயத்துல இப்ப வந்து கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எலிசாவுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. ரொம்ப வேதனை ஆனதுனால என்ன செய்யறான் அப்படின்னா, எலியாவை விட்ட பாடல, எலியா எங்க போனாலும் கூட சென்று கொண்டிருக்கிறாப்புல. அதனால இப்ப என்ன செய்யறாங்க, 2 பேரும் சேர்ந்து எலியாவும் எலிசாவும் என்ன செய்யறாங்க, இப்போ கில்கால்ல இருந்து புறப்பட்டு போறாங்க. கில்கால்ல இருந்து புறப்பட்ட போது எலியா வந்து எலிசாவை நோக்கி கேட்கிறாரு, நீ இங்க இருந்துக்கா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவரு தான் எலியாவை தான் கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறாரு. அதனால எலிசாட்ட சொல்றாரு, நீங்க இருந்துக்கோ, நான் பெத்தேல் மட்டும் போக கர்த்தர் என்னை அனுப்புறாரு, நான் பெத்தேலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. ஆனா எலியா என்ன செய்றாரு, எலிசா விட மாட்டுக்காரு. ஏன்னா வரப்பெற்றவர், அவர் மூலமா அபிஷேகம் பட்டு 12 ஏர் பூட்டி உழுதுட்டு இருக்கும் போது எலியா மூலமா கர்த்தர் அவரை அழைச்சி அவர் வெளியத்துக்கு வந்தவர். அதனால இப்ப என்ன செய்யறாரு, இவரை விட்டுட்டு இவருக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. அவரை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறாரு. நம்ம பாக்குறோம், நம்ம யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க மறிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சா என்ன செய்வோம், அவங்களை விட்டு தூர நவள மாட்டோம். அதே போலதான் இப்ப இவர் கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறாரு தெரிஞ்ச உடனே எப்படி அவரை விட்டு விலக முடியும். அதனால நான் பெத்தேல் மட்டும் போறேன், நீ இருந்துக்கோங்கிறாரு. அதனால என்ன செய்ய மாட்டுக்காரு, இருக்க மாட்டுக்காரு. கில்கால்ல இருந்து 2 பேரும் புறப்பட்டு வராங்க. இப்ப பெத்தேலுக்கு நான் போறேன்னு சொன்னோன்னே இவன் என்ன, நான் உண்மை விட மாட்டேன், விடுறது இல்லைன்னு சொல்லி கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கூட சொல்றேன், கர்த்தர் ஜீவனையும் உம்முடைய ஜீவன் சொல்றேன், நான் என்ன செய்ய மாட்டேன், நான் வெளியில போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, இப்ப பெத்தேலுக்கு போறாங்க. பெத்தேலுக்கு போகும்போது பெத்தேலின் தீர்க்கதரிசிகள் எலிசா இடத்துல வராங்க. எலிசா இடத்துல வந்து கேட்கறாங்க, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானே உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போறாங்கன்னா அப்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. இப்ப பாருங்க, எலியாவுக்கு தான் தெரிஞ்சு எலிசாவுக்கு தெரிஞ்சு பார்த்தா தீர்க்கதரிசியின் புத்திரருக்கும் தெரிஞ்சிருக்கு. அவங்க சொல்றாங்க, கர்த்தர் உன்னை என்ன செய்றாரு, இந்த தினத்துல எலிசா உன்னை விட்டு, உனக்கு தலைமையா இருக்கிற எலிசா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போறாரு அப்படின்னு சொல்லி அந்த பெத்தேல் உள்ள தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எலிசா இடத்துல கேட்கறாங்க. கேட்டோன்னா அவன் சொல்றான், உனக்கு தெரியுமா, கர்த்தர் உன்னை எடுத்துக்கொள்ள போறாரு, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சொல்லும் போது அவர் எனக்கு சொல்றாரு, எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்றாப்புல. ஏன்னா அவரே வேதனையில இருக்கிறாங்க, நம்ம எடுத்துக்கொள்ள, நம்ம தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ள போறாங்களேன்னு சொல்லி அவரே வேதனையில இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில வந்து இவங்களும் எடுத்துக்கொள்ள போறாரு தெரியுமான்னு சொன்னோன்னா சொல்றேன், எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அடுத்தபடியாக கர்த்தர் திரும்பவும் எலியா வந்து இப்ப எலிசா நோக்கி சொல்றாரு, எலிசாவே நீ இங்கே இருங்கிறார். இப்ப பெத்தேல் வரைக்கும் போயிட்டாங்க. பெத்தேல் உள்ள தீர்க்கதரிசி தான் கர்த்தரை எடுத்துக்கொள்ள போறாருன்னு சொல்றாங்க. அப்போ அவரு சொல்றாரு, இல்ல எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்கன்னு சொல்றான். இப்ப இந்த சூழ்நிலை கர்த்தரை என்ன சொல்றாருன்னா, எலியாட்ட சொல்றாரு, எரிகோவுக்கு போக சொல்றாரு. எரிகோவுக்கு போக சொன்ன உடனே இப்போ எலியா சொல்றாரு எலிசாட்ட, நீ இங்கே இருந்துக்கோ, கர்த்தர் என்ன எலியா மட்டும், கர்த்தர் என்ன எரிகோவுக்கு அனுப்புறாரு, அதனால நான் எரிகோவுக்கு என்ன செய்றேன், நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் வந்து
உண்மை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, நான் உம்முடைய ஜீவனையும் கர்த்தருடைய ஜீவனையும் கொண்டு சொல்றேன், நான் உண்மை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்னு சொல்றான். அப்படி சொன்னோன்னா இப்ப 2 பேரும் சேர்ந்து என்ன செய்றாங்க, எரிகோவுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் கில்கால்ல இருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு வந்தாங்க. பெத்தேல்ல இருந்து இப்ப எரிகோவுக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப எரிகோல் வந்த உடனே எப்படி பெத்தேல் தீர்க்கதரிசி சொன்னாங்களோ அதே போல எரிகோல் உள்ள தீர்க்கதரிசிகளும் எலிசா இடத்துல சொல்றாங்க, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானே உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்ட உடனே இப்போ அதுதான் எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டான். பெத்தேல் தீர்க்கதரிசி கேட்டதுக்கும் எனக்கு தெரியும் சும்மா இருங்கன்ட்டான். இப்போ எரிகோ தீர்க்கதரிசி கேட்டதுக்கும் நீங்க எனக்கு தெரியும் நீங்க சும்மா இருங்க அப்படின்ட்டான். இது ரெண்டு வசனமே எல்லாமே ஒன் போலதான் வரும். ஆனா எரிகோ பெத்தல் இதுதான் மாறுது தவிர மற்றபடி இது எல்லாமே என்ன செய்யுது ஒன் போலதான் சொல்றாப்புல. அடுத்தபடியாக 3வது என்ன செய்றாரு, இப்போ எலியா தீர்க்கதரிசி கேட்கிறாரு, நான் வந்து கர்த்தர் என்ன வந்து யோர்தானுக்கு அனுப்புறாரு, அதனால நீங்க இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவனுக்கு இருந்துக்கோன்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க இருந்துக்கோ அப்படின்னோடனே நாங்க இருக்க நான் சொல்றேன், நான் உண்மை விடுகிறது இல்லைன்னு சொல்லி கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி சொன்ன உடனே இப்ப 2 பேருமே சேர்ந்து அடிச்சுறாங்க, யோர்தானுக்கு போறாங்க. யோர்தானுக்கு போயிட்டு இருக்கும்போது யோர்தான்ல தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் 50 பேர் என்ன செய்றாங்க, இந்த காட்சிகளை தூரத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அது எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்றாங்க, தூரத்துல இருந்து யோர்தான் கரையில இருந்து என்ன செய்றாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. தூரத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சமயத்துல வந்து இவர்கள் இருவரும் என்ன செய்றாங்க, யோர்தான் கரைக்கு போறாங்க. தீர்க்கதரிசி புத்திரர்கள் 50 பேர் தூரத்துல இருந்து பாக்குறாங்க. இவங்க யோர்தானுக்கு தானே வந்திருக்கிறாங்க, யோர்தான் கரையில நிக்கிறாங்க. அப்பொழுது எலியா சொல்றாரு, தன் சால்வையே எடுத்து எலியா மேல போட்டிருக்கிற சால்வையை எடுத்து முறுக்குறாரு. ஏன்னா யோர்தான் வந்து நதி தண்ணீர், அப்ப இதை கடந்து போகணும். அதனால இவங்க என்ன செய்றாரு, எலியா தான் மேல போர்த்தி கொண்டிருக்கிற சால்வையை எடுத்து அதை முறுக்குறாரு. முறுக்கி என்ன செய்றாரு, தண்ணீரை அடிக்கிறாரு. அந்த சால்வை எடுத்து தண்ணீரை அடிச்ச உடனே அது 2 பக்கமா என்ன செய்யுது பிரிஞ்சிருச்சு. உடனே இப்போ 2 பேரும் உலர்ந்த தரையில என்ன செய்றாங்க, நடந்து போறாங்க. அதை அடிச்ச உடனே கர்த்தருடைய மகிமை மேல இறங்குனனால அது என்ன செய்யுது, யோர்தான் நதி இப்போ 2ஆ பிரிஞ்சிருச்சு. அந்த வெட்டாந்தர நடந்து போற மாதிரி 2 பேரும் என்ன செய்றாங்க, வனாந்திர வழியாக என்ன செய்றாங்க, அக்கறைக்கு புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி அக்கறைப்பட்ட பின்பு இப்ப எலியா எலிசாவை நோக்கி கேட்கிறாரு, நான் உன்னை விட்டு என்ன செய்றேன், நான் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்பாக நான் உனக்கு என்ன செய்யணும், என்னிடத்துல நீ கேளு அப்படின்னு சொல்றான். நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போறேன், அதுக்கு முன்பாக நான் உனக்கு என்ன செய்யணும் நீ கேளு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அனைவரும் சொல்லாங்க, நான் மறிக்க போறேன், உனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும்னு சொல்லி இப்படியே கேட்பாங்களா, அதே போல இப்போ இவர் என்ன சொல்றாரு, நான் எடுத்துக்கொள்ளப்பட போறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு எலிசா சொல்றாரு, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வர எனக்கு ரெட்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு சொல்றான். உம்மிடத்துல ஆவியின் வர எனக்கு ரெட்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே இப்போ எலியா தீர்க்கதரிசி எலிசாவை பார்த்து சொல்றாரு, நீ அரிதான காரியத்தை கேட்டாய், அதனால உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுற போதுல நீ என்ன செய்ற, கண்டா உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடையாதுங்கிறாரு. நல்ல காரியம் தான் கேட்கிறா. ஆனா வந்து நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்ன கண்டா உனக்கு என்ன செய்ய கிடைக்கும், நீ காணலன்னா என்ன செய்யாது கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே இப்போ வந்து என்ன செய்றாங்க, 2 பேருமே பேசிக்கொண்டு என்ன செய்றாங்க, நடந்து போயிட்டு இருக்கிறதுல அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் நடுவாக வந்து 2 பேரும் என்ன செய்யுது பிரிச்சு போடுது. எலியாவையும் எலிசாவையும் 2 பேரும் என்ன செய்யுது, 2ஐயும் பிரிக்க சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த அக்கினி ரதமும் அக்கினி குதிரை 2 பேரும் நடுவாக வந்து இருக்குது. இவங்க 2 பேரும் நடந்து போறதுல நடுவுல வந்து இவங்களை என்ன செய்யுது 2 பேரையும் பிரிச்சு போடுது. அது பிரித்த உடனே இப்போ என்ன செய்யுது, எலியா வந்து சுழல் காற்றில் அடிச்சுறாரு, பரலோகத்துக்கு ஏறி போறார். நல்ல சுழல் காற்று அடிக்கி அதுல இவங்க 2 பேரும் இடத்துல பிரித்து அவரை மட்டும் சுழல் காற்றுல பரலோகத்துக்கு ஏறி போறாரு. இதை வந்து எலிசா அடிச்சுறாரு, கண்டுட்டார். ஏன்னா 2 பேரும் ஒன்னா போகும்போது நடந்த சம்பவம்னா எலிசா என்ன செஞ்சுட்டாரு, இந்த சம்பவத்தை கண்டுட்டு என் தகப்பனே அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரைவருமா இருந்தவரே அப்படின்னு சொல்லி புலம்புறான். ஏன்னா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போறான், இனி வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு, இனி பார்க்க முடியாதுல்ல. அதனால வெளிசறான், நம்ம யாராவது மறுத்து போனா அழுவோம்ல, அதே போல இல்லை தூரத்துல எங்கேயா வெளிநாட்டுக்கு எங்கேயா போனான்னா அழுகிற மாதிரி இப்போ நினைச்சிடான், இன்னும் நம்மளும் பார்க்க முடியாது, கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடான். என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு நீ ரதமும் நீ குதிரைவரமா இருந்தவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்றான், புலம்பிட்டு அப்புறம் இவனை பார்க்க முடியாதுல்ல, அவன் தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்ல, அதனால பார்க்க முடியாதுனால இப்போ அவன் புலம்பிட்டு அப்புறம் அவரை காணாத பிடிக்கிறது, அவருடைய வஸ்திரத்தை பிடிச்சு இருக்கிற 2 துண்டா கிழிக்கிறான்.
தன் வஸ்திரத்தை அவர் வந்து மேலே நிப்பா. அவர் என்ன சொல்றாரு, நான் மேலே போகும்போது நீ பார்த்தா உனக்கு ரெட்டிப்பான வரம் கிடைக்குன்னு சொல்லும்போது அந்த ரதம் அந்த போத்திருந்த சால்வை என்ன செய்யுது, கீழே விழுது. கீழே விழுந்ததுனால அந்த சால்வை எடுத்து என்ன செய்யறான், அவன் கிழிக்கிறான். கிழிச்சிட்டு அதை திரும்ப என்ன செய்யறான், ரெண்டு துண்டா கிழிக்கிறான். கிழிச்சிட்டு அந்த எலியாவின் விழுந்த கீழே விழுந்த சால்வையை அவன் என்ன செய்யறான், எடுத்துக்கொண்டு போறான். எடுத்துக்கொ வந்து அந்த என்ன செய்யறான்னா, எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இவன் தான் தன்னுடைய சால்வையை தான் போர்த்து கொண்டிருக்கிற எலிசா வந்து தான் போர்த்து கொண்டிருக்கிற சால்வையை என்ன செய்யறான், எலியாத இப்ப நம்ம பார்க்க முடியலையே, ஒரு பள்ளத்தை எடுத்து போயிட்டான்னு சொல்லி வேதனையில தான் போர்த்து கொண்டிருக்கிற சால்வையை ரெண்டா கிழிக்கிறாங்க. இந்த சமயத்துல இப்ப எலியா மேல போர்த்து கொண்டிருக்கிற சாலை என்ன செய்யுது, கீழே விழுது. கீழே விழுந்த சால்வையை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறான், இப்ப யோர்தான் கரையில இருந்து நிக்கிறான். ஏன்னா நீ யோர்தான 2 பேரும் என்ன செஞ்சாங்க, எலியா பொறுத்து கொண்டிருக்கிற சால்வை எடுத்து யோர்தான் நதியில முறுக்கி அடிக்கும் போது யோர்தான் நதி 2ஆ பிரிஞ்சது. 2 பேரும் கரையேறி வந்தாங்க. இப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாரு. எலிசா மட்டும் நிற்கிறாரு. தன்னுடைய சால்வையை கிழிச்சிட்டாரு. யோர்தான் எலியா போட்ட சால்வையை என்ன செய்றாரு, அதை எடுத்து வச்சுக்கிறாரு. இப்போ எலியா சால்வையை முறுக்கி அடிச்சது போல இவரும் என்ன செய்றாரு, அந்த சால்வையை எடுத்து என்ன செய்றாரு, எலியாவில் கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாய் கர்த்தர் எங்கே அப்படின்னு சொல்றான். எலியான் தேவன் எனக்கு அற்புதம் செய்யட்டும், அவருக்கு அற்புதம் செஞ்ச மாதிரி எனக்கு அற்புதம் செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக எலியான் தேவனாய் கர்த்தர் எங்கே அப்படின்னு சொல்லி தண்ணீரை என்ன செய்யறான், அடிக்கிறான். தண்ணீர் அடிச்சோடனே அந்த தண்ணீர் அடித்த உடனே அது அந்த தண்ணீர் என்ன செஞ்சுட்டு 2 பக்கமா என்ன செஞ்சு பிரிஞ்சு போயிட்டு, எப்படி எலியாவுக்கு தண்ணீர் சால்வை அடிச்சோடனே தண்ணீர் 2 பக்கம் பிரிஞ்சு இக்கரை பட்டாங்களோ, அதே போல இப்போ எலிசா தீர்க்கதரிசியும் அந்த எலியா மேல விழுந்த சால்வை எடுத்து அடிச்ச உடனே இப்ப தண்ணீர் அடிச்சது 2 பக்கமா பிரிஞ்சிச்சு. பிரிஞ்ச உடனே இப்ப எலிசா என்ன செஞ்சிடான், விக்கிரப்பட்டு வெளியில வந்துட்டான். விக்கிரப்பட்டு வந்தோடனே இதை வந்து எரிச்சுறாங்க. எரிகோல ஏற்கனவே அடிச்சுறாங்க. 50 தீர்க்கதரிசிகள் நடக்கும் சம்பவத்தை பார்த்து கொண்டு இருந்தாங்கல்ல. இந்த 50 தீர்க்கதரிசிகள் என்ன செய்யறாங்க, இப்ப எலிசா இதெல்லாம் பார்த்து வந்ததை, அந்த சால்வையை அடித்து தண்ணீர் 2ஆ பிரிஞ்சு வந்ததெல்லாம் பார்த்த உடனே அவரு சொல்ற எலியாவின் ஆவி வந்து எலிசாவின் மேல என்ன செஞ்சுட்டு இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, இப்போ அந்த 50 தீர்க்கதரிசிகளும் நேரம் என்ன செய்றாங்க, எலிசா தீர்க்கதரிசிக்கு எதிர்கொண்டு வந்து தரை மட்டும் குனிந்து அவனை என்ன செய்றாங்க, வணங்குறாங்க. தரைமட்ட குனிந்து வணங்குறாங்க. வணங்கிட்டு சொல்றாங்க, தரைமட்ட குனிந்து வணங்கிட்டு அவங்க சொல்றாங்க, எங்க அடியாரோட 50 பலவான்கள் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அந்த 50 பலவான்களும் போய் உம்முடைய எஜமான தேடுறதுக்கு நீர் உத்தரவு கொடும் அப்படின்னு சொல்றாங்க. அவரு எடுக்கிறது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்க, எங்கிட்ட 50 பலவான்கள் இருக்கிறாங்க, நாங்க தேடுறதுக்கு எங்களுக்கு உத்தரவு கொடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வார், அவர் எடுத்து பருவத்துல எதுலையாவது ஒன்றின் மேலாயில அல்லது பள்ளத்தாக்குல எதுலையாவது கொண்டு போய் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. பர்வதத்துல, ஏன்னா பள்ளத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறத பார்த்தோன்னே இவங்க சொல்றாங்க பள்ளத்தாக்குல இல்லைன்னா பர்வதத்துல எதையாவது எடுத்துக்கொண்டு வச்சிருப்பாங்க, ஆனாலும் இவங்க போய் தேடிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த 50 தீர்க்கதரிசிகள் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அதுக்கு எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னா, வேண்டாங்கிறாரு. எனக்கு உறுதியா தெரிஞ்சிருச்சு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு, பர்வதத்துல மற்ற எங்கேயுமே அவர் பள்ளத்தாக்குல இருக்க மாட்டாருன்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் என்ன சொல்றாரு, நீங்க அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு. ஆனா அவங்க விட மாட்டுக்காங்க. இவங்க சலித்து போக மட்டும் கேட்டுட்டே இருக்கிறாங்க, நாங்க அனுப்புறோம், அனுப்பி நாங்க பள்ளத்தாக்குல பருவத்துல எலியா இருக்கிறாரு நாங்கள் பார்க்க சொல்றோன்னு சொல்லி அவனுக்கு சலித்து போக மட்டும் கேட்கறாங்க. கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, அதுக்கப்புறம் இவரால் என்ன செய்யன்னு தெரியல. இவருக்கு நம்பிக்கை வளர்த்து போயிட்டாருன்னு தெரியுது. ஆனா அவங்க வந்து விட மாட்டேங்கிறனால சரி அப்படின்னு சொல்லி சும்மா வாக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்தோடனே இப்போ அந்த 50 தீர்க்கதரிசிகளோட சொல்லும் கேட்டு 50 பலவான்கள் என்ன செய்றாங்க, பள்ளத்தாக்குல மலையிலலாம் போய் எங்கேயாவது எலியா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, தேடுறாங்க. 3 நாள் வரைக்கும் தேடுறாங்க. இங்க இருந்தால் தானே இங்க கண்டுபிடிக்க முடியும், அவர் தான் வரலாற்று போயிட்டாரா. அதனால இவங்க என்ன செய்றாங்க, 3 நாள் மட்டும் தேடி அழுத்து போய் வராங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, வராங்க. அப்படி வந்த உடனே இப்போ எரிகோவில் யாரு எலிசா இருக்கிறோடனே எலிசாட்ட சொல்றாரு, நாங்க தேடி பார்த்தோம் காணல அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் தான் சொன்னல, நீங்க போக வேண்டாம்னு சொல்லி நான் சொன்னேன்ல, நீங்க மீறியும் போனீங்கன்னா எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்படி இந்த சம்பவங்கள் ஒரே இடங்கள் நடந்து கொண்டிருக்கு. இந்த சமயத்துல வந்து இப்போ எரிகோல உள்ள மக்கள் என்ன செய்றாங்கன்னா, அந்த பட்டணத்து மனுஷர்கள் இப்போ என்ன செய்றாங்க, எலிசாட்ட வராங்க. எலிசாட்ட வந்து சொல்றாங்க, ஏன்னா இவர்கிட்ட இருந்து அற்புதம் நடக்க தெரிஞ்சிருச்சு. எலியாவை போல இவருக்கும் அந்த யோதா நதியெல்லாம் பிரிஞ்சதெல்லாம் பார்த்த உடனே அப்போ அவருக்குள்ள வர இவருக்கு வத்திருச்சுன்னு சொல்லி அவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க. அறிஞ்சதுனால இப்போ அந்த பட்டணத்து மக்கள் என்ன சொல்றாங்க, எலிசா நோக்கி சொல்றாங்க, இதோ எங்கள் ஆண்டவர் காண்கிறபடி இந்த பட்டணம் இது குடியிருப்புக்கு நல்லா இருக்குது,
குடியிருப்புக்கு நல்லா இருக்குது. ஆனா தண்ணீர் என்ன செய்யுது? கெட்டு போய் இருக்குது. நிலமும் பால் நிலமா இருக்குது. பட்டணம் நல்லா இருக்கு. தண்ணீர் கெட்டு போயிருக்கு. நிலமும் பாழா இருக்குது அப்படிங்கிறாங்க. நல்ல தண்ணி இல்லைன்னா பருவம் செய்ய முடியாதுல்ல. அதனால நிலம் என்ன செய்யுது? கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பால் நிலமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே இப்ப எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, ஒரு புது தோண்டி அடிச்சுங்க, புது தோண்டி எடுத்துட்டு வாங்க. தோண்டினா அதெல்லாம் அவங்க எல்லாத்துக்கும் தெரியுமா என்னமோ தெரியாது. இந்த ஓலையை வச்சு என்ன செய்வாங்க? மடக்கி தோண்டி மாதிரி பிடிச்சி அதை என்ன செய்வாங்க? கிணற்றுலலாம் கயிறு கட்டி தண்ணி என்ன செய்வாங்க? இறைப்பாங்க. அது நாங்களாம் பார்த்துருக்குறோம், அனுபவப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது எல்லாத்துக்கும் தெரியுமா என்னமோ தெரியாது. அதான் அவர் சொல்றாரு, இந்த புது தோண்டி என்ன செய்யுங்க, நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னோன்னே அதுல என்ன செய்றாங்களோ உப்பு எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதன்படியாக அந்த ஊர் மக்கள் என்ன செய்றாங்க? தோண்டி எடுத்து உப்பு போட்டு என்ன செய்றாங்க? எலிசாட்ட கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே இப்போ அவங்க என்ன செய்றாங்க? அதை நீரூற்று அண்டைக்கு கொண்டு போறாங்க. நீரூற்று அண்டைக்கு கொண்டு போய் உப்பு அதில் என்ன செய்றாங்க? போடுறாங்க. உப்பு போட்டோன்னா அந்த தண்ணி என்ன செய்யுது? இப்போ ஆரோக்கியமாயிடுச்சு. உப்பு போட்டோன்னா தண்ணி ஆரோக்கியமானதுனால இனி இதுல சாவே வராது, நிலப்பாலும் இராது அப்படின்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து சொல்றாரு. ஏன்னா தண்ணி குடிச்சா சாவு வந்துருமோன்னு நினைக்கிறாங்களா? அதனால இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவங்களுக்கு ஆரோக்கியமா கிடைச்சிருச்சு. இப்போ நிலம் பாலாய் கிடக்கணுன்னா நிலப்பாலும் என்ன செய்து வராது, நல்லா இருக்கும்னு சொல்றாரு. அப்படி சொன்னோன்னே இப்போ அவங்க என்ன செய்றாங்க? எலிசா என் வார்த்தை கேட்டு போனாங்க. அதன்படியாக இந்நாள் வரைக்கும் என்ன செய்யுது? அந்த நிலம் வந்து நல்ல நிலமா இருக்குது. தண்ணி என்ன செய்யல, கெட்டு போல நல்லா தனியா இருக்குது. அப்படியாக எலிசாவின் வார்த்தை அப்படி நிறைவேறி இருக்குதுன்னு சந்தோஷமா மக்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த சமயத்துல என்ன செய்யுது அப்படின்னா, இப்போ அங்கேருந்து அவர் கடந்து வர்றாரு. அவர்கிட்ட சொல்லிட்டு இப்படி இதெல்லாம் ஒன்றும் செய்யாது, நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கடந்து வரும்போது அந்த இடத்த விட்டு திரும்ப என்ன செய்றாரு? பெத்தேலுக்கு போறாரு. முதலாவது என்ன செஞ்சாரு? கில்கால இருந்து பெத்தேலுக்கு வந்தாங்க. பெத்தேல்ல இருந்து எரிகோவுக்கு வந்தாங்க. எரியால இருந்து யோர்தானுக்கு போனாங்க. இப்போ அதேபடி திரும்பி கில்காலுக்கு போகணும்ல. அதனால இப்போ என்ன செய்றாப்புல? இப்போ வந்து அவங்க எரிகோல உள்ள ஜனங்கள் தான் எங்களுக்கு பட்டணம் நல்லா இருக்கு, தண்ணி கெட்டு போயிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அந்த எரிகோல இருந்து அந்த இடத்த விட்டு புறப்பட்டு இப்போ நேரம் என்ன செய்றாரு? பெத்தேலுக்கு எலிசா போறாரு. பெத்தேலுக்கு எலிசா போகும்போது அந்த வழி நடந்து போகும்போது பிள்ளைகள் என்ன செய்றாங்க? அந்த பட்டணத்துல இருந்து வராங்க. அந்த பெத்தேல் உள்ள பட்டணத்தில் உள்ள பிள்ளைகள் என்ன செய்றாங்க? வந்துட்டு இருக்கிறாங்க. எதிர வரவங்க என்ன செய்றாங்க? எலிசா தலை வந்து ஃபுல்லா மொட்டை தலையா இருக்கிறதுனால அவங்க சொல்றாங்க, மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? அவனை கிண்டல் பண்ணி நிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பிள்ளைகள் தீர்க்கதரிசியை பார்த்து என்ன செய்றாங்க? மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போன்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டாங்க. அப்படி நிந்திச்ச உடனே இப்போ வந்து அது வந்து எலிசாவுக்கு என்ன செய்யுது? இப்போ ஏற்கனவே எலியாவை இல்லாம பிரிஞ்சு வராரு. இந்த சமயத்துல பிள்ளைகள் இப்படி கிண்டல் அடிச்ச உடனே, நிந்தித்த உடனே அவர் வந்து கோபத்துல என்ன செஞ்சுட்டாருன்னா, கர்த்தருடைய நாமத்தினால அவங்கள பார்த்து நினைச்சாரு, சபிச்சிட்டாரு. பிள்ளைகள் வந்து மொட்டத்துல ஏறிப்பான்னு சொல்லி வந்த பிள்ளைகள் மொத்தம் 42 பிள்ளைகள் வர்றாங்க. 42 பிள்ளைகள் வந்து இவரை நிந்தித்த உடனே இவர் என்ன செய்றாரு? சபிச்சிட்டாரு. கர்த்தர் நாமத்தினால அவர்களை சபிச்ச உடனே இப்போ காட்டுல இருந்து என்ன செய்யுது? 2 கரடிகள் என்ன செய்யுது? வருது. 2 கரடிகள் காட்டுல இருந்து வந்து அந்த 42 பிள்ளைகளும் என்ன செஞ்சுட்டு கீறி போட்டுட்டு, பட்சித்து போட்டுட்டு, பீறி போட்டுட்டு 42 பிள்ளைகளையும் கரடி என்ன செய்து? பீறி போட்டுட்டு இப்போ அவங்க 42 பேரை என்ன செஞ்சுட்டாங்க? செத்து போயிட்டாங்க. அடுத்தாலாம் என்ன செய்றாரு? அவரு அந்த இடத்த விட்டு கர்மேல் பர்வதத்துக்கு போறாரு. அதாவது நம்ம வந்து என்ன செய்யறது? கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை என்னைக்கு என்ன செய்யக்கூடாது? அற்பமா நினைக்கக்கூடாது. அவங்களை ஏளனமா நினைக்கும் போது அவங்க ஏதாவது சாபம் போட்டாச்சுன்னா அந்த சாபம் என்ன செஞ்சுன்னா நமக்கு பழிச்சிடும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளையோ, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளையோ, கர்த்தரையோ, சபையோ நம்ம என்ன செய்யக்கூடாது? யாருமே என்ன செய்யக்கூடாது? தூசிக்க கூடாது. அவருங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் கர்த்தர் கணக்கு கொடுத்துட்டு போவாங்க. அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? அவங்ககிட்ட அவங்கள வந்து என்ன செய்யக்கூடாது? புறக்கணிக்க கூடாது, அவங்கள அற்பமா எண்ணக்கூடாது, அவங்கள நிந்திக்க கூடாது, அவங்கள திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, ஏசக்கூடாது. நம்ம வந்து என்ன செய்யணும்? எல்லாரையும் கவனமா இருக்கணும். இப்போ பாருங்க, மொட்டத்திலேயே எரிப்போன்னு கிண்டல் தான் பண்ணாங்க. கடைசியில் பாருங்க அவர் சவிச்சதுனால 2 கரடி வந்து 42 பிள்ளைகளை என்ன செஞ்சுட்டு பீறி போட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக இப்போ அந்த இடத்த விட்டு புறம்பத்து நேரே என்ன செய்றாரு? கர்மேல் பருவத்துக்கு போறாரு. கர்மேல் பருவத்துக்கு போய் அங்கேருந்து என்ன செய்றாரு? சமரியாவுக்கு திரும்பி போயிட்டார். சமரியா தான் இஸ்ரவேல் பட்டணம். இஸ்ரவேல் பட்டணத்துல சமரியா இருக்கு. அந்த சமரியாவுக்கு என்ன செஞ்சுட்டாரு? இப்போ எலிசா தன்னுடைய சொந்த ஊருக்கு என்ன செஞ்சுட்டாரு? போயிட்டாரு. இது வந்து 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்துல இந்த சம்பவங்கள் என்ன செய்யுது? இருக்குது. இதை வந்து என்ன செய்யுங்க? கேளுங்க, உங்களுக்கு என்ன பிரயோஜனமா இருக்கும். மற்றவர்களுக்கு அதை என்ன செய்யுங்க? உங்களால் தெரிந்தால் அவர்களுக்கும் இதை என்ன செய்யுங்க? அறிமுகப்படுத்துங்க. அந்த கர்த்தருடைய காரியத்தில் மெனிச்சனும் கர்த்தருடைய ஊழியர்களுக்கும் நம்ம பயந்து
நடக்க முடியா கர்த்தர் நம்ம என்ன செய்யணும், நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.